இவர்கிட்ட கேட்பான் அட்ரஸ். சார், இந்த காமராஜர் சிலை எங்கே இருக்குது? நாங்கள் போனோம், அட்ரஸ் தெரியல, தேடிட்டு இருக்கேன். காமராஜர் சிலை போகிறோம். ஆமாம். எங்கேருந்து வர? நான் எங்கேருந்து வந்தால் உங்களுக்கு என்ன சார்? அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. கோவப்படாதீங்க, நான் அந்த பக்கம் தான் போகிறேன். ஏறி உட்காருங்க. நம்பி உட்காரலாமா? வாங்க. ஏங்க? சரி 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 வாங்க. என்னை பார்த்தா தெரியல ஒன்றும். உட்காருங்க. இது வேறு மக்கள் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை. போகலாம். பார்த்து ஏங்க கரெக்டாக கொண்டு போய் விட்டுருவீங்களா? வாங்க எப்படி விடுறேன்னு மட்டும் பாருங்கள். சரிங்க. இறக்கி விட்டதுக்கெல்லாம் காசு கேட்கக்கூடாது. ஏமா? ஆமாம், நிறைய பேர் அட்ரஸ் கேட்டால் இப்படி தான் காசு கொடுன்னு கேட்பாங்க. நான் காசு எல்லாம் கேட்க மாட்டேம்மா. கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க. இறக்கி விட்டோன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். என்னத்த பார்ப்பானோ தெரியல. அம்மா வாமா. ஏத்தின்னு போறதே பெரிய விஷயம். என்னையா சந்தா போற? ஏமா சந்தா போனாதாம்மா வரோம். காமராஜர் சிலை போனோமா? நாங்க காமராஜர் சிலை இன்னும் ஏத்தின்னு வரோம் பாரு. என்ன அடிக்கணும் போறானோ? வா, எங்கேயும் ஒன்றும் தீங்கு ஒன்றும் பண்ண போறதில்ல. ஒரு அட்ரஸ் கேட்டதுக்கு சுத்த விடுறேன் பாரு. ஐயோ, வந்த இடத்துக்கே வச்சுன்னு வரான் பொழுது. ஐயோ ஐயோ யோ, இங்கே தானேயா உன்னை அட்ரஸை கேட்டேன். ஏமா வந்த இடத்துக்கே இறக்கி விட்டு எங்க கேட்ட? ஐயோ, காமராஜர் சிலை தானே கேட்ட? காமராஜர் சிலை தானே கேட்டேன். இதான் காமராஜர். சுத்தி வந்த இடத்துக்கே கொண்டு நிப்பாட்டி வச்சுக்கிற நீ. ஏமா இதாம்மா காமராஜர் சிலை. எங்க இருக்குதுங்க காமராஜர் சிலை? சுத்தின்னு வந்தேன்ல. சுத்தின்னு வந்துட்டு சுத்தின்னு வந்ததுக்கே வந்த இடத்துல நிப்பாட்டுவியா? அம்மா இதான் காமராஜர் சிலை. இங்கெல்லாம் அப்படிதான் சுத்தின்னு தான் வந்து விடுவோம். 150 ரூபாய் எடு. பாத்தியா, நான் சொன்னல யாரும் போது. நான் என்ன சொன்னேன்? யாரும் போது நான் என்ன சொன்னேன்? கொஞ்சம் வழியை காட்டுப்பா, அந்த இடத்தாண்ட விட்டுருப்பா சொன்னேன். வழியை காமிச்சு சுத்தி வந்து விட்டுக்கிற நீ கேட்டது வழியை காட்டு. அதுக்கு வழியை காட்டுனேன், சுத்தி காட்டுனேன். சரி போ, நான் வேற ஆட்டோ பிடிச்சி நான் போய்க்கிறேன். காசு எடுத்து வச்சு. அது எப்படி காசு வைப்பாங்க? ஏமா நீ சுத்தி காட்டிக்கிறேன். நீ சுத்தி காட்டுனதுக்கெல்லாம் நான் அது பாரு, அப்புறம் பசங்களை கூப்பிட்டு விட்டுருவேன். நீ மிரட்டுறீங்க. அட்ரஸ் கேட்ட உடனே உனக்கு ஆளு புதுசு நினைச்சியா? நீ அட்ரஸ் கேட்டா பேசாத இரு. நீ அட்ரஸ் கேட்டிருந்தா சொல்லு சொல்லு. அட்ரஸ் கேட்டிருந்தா 50 ரூபாயோட போயிருக்கும். நீ கொண்டு விடுன்னு விட்டல சுத்தி காட்டி. யோ, எங்கயா விட்ட நீ? இங்கதான் விட்டேன். இங்கதான் அட்ரஸ் கேட்டேன். அப்படியே சுத்தின்னு வந்த ஒரே இடத்துல விட்டுட்டு 150 ரூபாய் கேக்குற நீ? எங்க கேட்ட? நான் ஆட்டோல ஏறன. காமராஜர் சிலை. ஆட்டோல ஏறனா? காமராஜர் சிலை கட்டியா? காமராஜர் சிலைனா இறக்கி விடுங்கப்பான்னு சொன்னேன். காமராஜர் சிலை சுத்தி எடுத்துன்னு வந்து காமராஜர் சிலை நீ எங்க காட்டு. காட்டு எங்க இருக்குது காமராஜர் சிலை? இதான். ஏமா அதை இடிச்சிட்டாங்கம்மா. அது இஷ்டம். அவர் கரெக்ட்டா தான் விட்டுருக்காரு. யோ, சரி உன் பேச்சுக்கே வரேன். ஒரு 20 ரூபாய் தான் தருவேன். 20 ரூபாயா? ஆமா. பிச்சா போடுற கையில காதுல எல்லாம் நல்லா இருக்குது. நீ ஃப்ராட் பையல? நீ ஃப்ராட் பையலா? ஓ, காதுல மூக்குல இருக்குது பார்த்தா நீ சுத்தின்னு வந்து ஒரே இடத்துல நிப்பாட்டினியா? ஹலோ, நீங்க கொஞ்சம் கேளுங்கண்ணே. நான் வழி தெரியாம ஆட்டோ நிப்பாட்டு போயிட்டான். சரி தம்பி நிக்குதேன்னு காமராஜ் சிலை நிப்பாட்டு பண்ணேன். சுத்தி சுத்தி வந்துட்டு இங்க வந்து பிறகு 150 ரூபாய் கொடுன்னு கேக்குறான். காமராஜர் சிலை சுத்தி காமராஜர் சிலை எங்கன்னு அது சிலை கிடையாது. அதெல்லாம் இங்க கிடையாது. லூசாமா நீ? லூசா? நான் லூசு தான். இவன் தான் லூசு. இவன் ஒரு லூசு, நீ ஒரு லூசு. அதெல்லாம் காசெல்லாம் கிடைக்குது. தம்பி இங்க வாப்பா. யாரமா கூப்பிடுறே? யாரா கூப்பிடுற தம்பி? யார வேணா கூப்பிடுமா? இங்க அட்ரஸ் சொல்லுங்க. ஒரு அட்ரஸ் கேட்டதுக்கு பாத்தியா போன் புடுங்கறான். கேளுமா? ஓ, கைய வச்சா அவ்வளவுதான். அதெல்லாம் கிடையாது. காசு காசு கொடு தானே கேக்குறேன். என் மாமன் போலீஸ் தான். கூப்பிட்டேன்னு வெச்சுக்கோ, ஒரு போன் பண்ணனும் வந்து நிப்பாங்க.
ஆமா இருமா. என்ன நினைச்சீங்க என்ன நினைச்ச அதெல்லாம் தெரியாது நான் சொல்றது கேட்ட பேசு. நான் ஒரு அட்ரஸ் கேட்டதுக்கு 150 ரூபாய் கேக்குறாமா இவன் இது கேளுமா, இங்க என்ன பிரச்சனை கேளுமா? அட்ரஸ் சும்மா சொன்னா 50 ரூபாய். கைய பிடிச்சி குரல் கொடுத்தா எல்லாரும் ஓடி வருவானுங்க தெரிஞ்சுக்க பெட்ரோல் சும்மா என்ன பெட்ரோல் சும்மா 150 ரூபாய் நீ பெட்ரோல் பெட்ரோல் போட்டு வராதுக்கு நான் காசு கொடுக்கணுமா எங்க கொடுக்கணும்? என்ன பேசணும் அட்ரஸ் சொன்னா 50 ரூபாமா, கொண்டு போய் விட்டா 150 ரூபாமா. சொல்லி இருந்தா ஏறி இருக்க அந்த மாட்டேன் அம்மா பார்த்தா பாவமா இருக்கு. நீ 50 ரூபாய் கம்மி பண்ணி 100 ரூபாய் நான் தர முடியாது இங்க தர முடியாதுங்க அது எப்படிங்க இங்க ஒரு லிஃப்ட் கேட்டு அங்க போய் அங்க இறங்குறதுக்கு இது சுத்தி வந்தீங்க நிப்பாட்டு எப்படி விடுவோம் நீ என்ன விடுறது என்ன தெரியாம நீ என்ன விடுறது நான் போயிடுவேன் ஏமா உன்னை ஏத்தி கொண்டு போறதுக்கு அங்க வண்டி வச்சிருக்கோமா? நல்ல ஆளுங்க தான் இந்த ஏரியால நல்ல ஆளுதான் உங்க ஊரை நம்பி வந்தா பாரு நல்ல ஆளுதான் நாங்க அத நல்லா வருஷமா பாரு என் ஃப்ரெண்ட் அவனை கேட்கணும் இந்த இங்க இரு இப்ப அவனுக்கு போன் அடிக்கிறேன் எங்க போற எங்க போற என்ன கைய முடியா எங்க போற காசு கொடுக்காம ஒரு இன்ஜின் நகர முடியாது. காசெல்லாம் கொடுக்க முடியாது நாங்க 150 ரூபாய் இருக்கிறேன். கந்தசாமி ஒருத்தர் இருக்கேன், அவன் 300 ரூபாய் கேட்பேன். கூட்டு போய் சுத்தி விட்டல ஒரே இடத்துக்கு 20 ரூபாய் தான் இதை தருவேன் கேளுமா, நாங்க 150 ரூபாய் கேட்டோமா, அந்த கந்தசாமி இருக்கான் அவன்கிட்ட போய் அட்ரஸ் கேட்டா 300 ரூபாய் கேட்பேன். ஓ நீங்களா ஒரே கூட்டங்க ஆமா இந்த ஏரியாவை குத்தி எடுத்திருக்கான் கவர்மெண்ட்ல. இப்ப என்ன அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஓ இப்படி வேற சைடு பிசினஸ் பண்றீங்களா? மெயின் பிசினஸ். ஐயா உங்களை நம்பி எல்லாம் ஒரு பொண்ணு கூட வந்துட கூடாது போலயே அட்ரஸ் சொல்றதுக்கு வரதுக்கும் போறதுக்கு தெரியாம ஒரு அட்ரஸ் கேட்டதுக்கு இவ்வளவு பிரச்சனை இழுத்து address தெரியாம நீ காசு கொடுத்தா பிரச்சனை.